ஹலோ மக்கள் 219வது எபிசோட்க்கு போயிடலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் கர்மா பவர் யூஸ் பண்ணி போகிறான்னு பார்க்கான். பார்த்தா யூஸ் பண்ணவே முடியல. உடனே சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், என்னோட ரெனிகன் பவர் ஒர்க் ஆகுது, ஏன்னா அது போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவன் கர்மா பவரை தவிர வேற எது மூலியமா நம்ம போக முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. நட்ட சொல்றான், என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா கவைக்கு அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் பர்ட்டோ, நீ என்ன பயந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வெளியே வந்தா உன்னை ஆக்கிரமிச்சிடான்னு சொல்லிட்டு பயப்படியான்னு சொல்லி கேட்கறான். உன்னை யோசிக்கிறான் பர்ட்டோ. அது மாதிரி திரும்பி நடக்குமா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் இதாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னோட கர்மா போயிருச்சு, அது உனக்கு நன்றி, உங்க கூட இருக்க எல்லாத்துக்கும் நன்றிடா. நான் எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கவக்கி. கண்டிப்பா உனக்கும் போவோம், அதனால இதை பத்தி எல்லாம் யோசிக்காத, கண்டிப்பா போயிரும் சொல்லிட்டு இருக்கான். நீ அசால்ட்டா சொல்லிடும் சொல்லிருக்கான் பர்ட்டோ. டே இதுக்கு பத்தெல்லாம் பயப்படாடா, நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. யூஸ் பண்ணடா, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாவும் சொல்லிட்டு இருக்கான். இப்படிடா யூஸ் பண்ண சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டு இருக்கான். அடனா பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சாங்க. டே நீ தான் முட்டாளுங்க, இவன் நான் தான் முட்டாளுங்க. டென்ஷன்ல சடனா அந்த பர்ட்டோட பவர் வெளியே வருது. டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் ஓபன் பண்ண சடனா 4 பேர் உள்ள போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ஆமோட எல்லாத்தையும் கட்டுறாங்க. அங்க என்ன நடக்கு ஏது நடக்குனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கவாக்கி வேற போயிட்டானு சொல்லிட்டு கட்டார்ஸ்கி சொல்லிட்டு இருக்கான், இப்படி நடக்கும் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஷிக்கமர் ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஈனோ எல்லா விஷயம் சொல்லிட்டா. மெடிக்கல் கார்ப் டீமுக்கு வந்து நருட்டோ அந்த டீம் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ மத்தவங்களும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா உயிரோட வந்தாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அவங்க. நம்மட கேக்குறான், கவாக்கி நல்லா இருக்கானு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சமும் அடிதான், ஆனா அவன் நல்லா தான் இருக்கானு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ சாஸ்கி கவாக்கி பர்ட்டோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு வழியா நம்ம வில்லேஜுக்கு வந்தாச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னை கவாக்கி சொல்லிட்டு இருக்கான், டே பர்ட்டோ நான் தான் சொன்னோம்ல இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு. உடனே வந்து பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், டே நான் ட்ரை பண்ணிருக்க மாட்டேன்டா, ஆனா என்ன ஏரியாம ட்ரை பண்ணண்டா, நீ இருக்கனால நான் எந்த அளவுக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கவாக்கி சொல்லிட்டு இருக்கான், உன் சொந்த கல்ல நீனே நிக்க பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களான்னு சொல்லிட்டு கட்டாசி கத்திட்டு வரான். சாரடா மீட்ஸ்கி கிளாஸ் எல்லாருமே வந்து நின்னுட்டு இருக்காங்க. நான் பர்ட்டோ ஒரு மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்கான். உன்னை சாரடா முழிக்கா, அப்பா உங்க கண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. உங்க அப்பா கண்ணுக்கு நான் தான் காரணம், நான் தான் கண்ணை குத்தி பிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயா பர்ட்டோ வந்துட்டு சாட்டா கேக்குறா. ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் இது தப்பான முடிவு எடுக்காம இருந்தோம்னா சாஸ்கிக்கு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சாரடா சொல்லிட்டு இருக்கா, இது உன்னோட வந்து தப்பு தான், அது எனக்கு தெரிஞ்சதுதான், ஆனா இது நீ வேணுக்குனே பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா சாரடா. ஆமாடா பர்ட்டோ, நீ மட்டும் அங்க இல்லன்னு நாங்க செத்துருப்போம், அதனால அந்த கண்ணை பத்தில நீ எது யோசிக்க தேவைன்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. ஒன்னு நீ எல்லாம் பிளேம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சாரடா சொல்றா, டே ஷினோபி பெல்ட்ல இந்த மாதிரி நடக்கலாம் உண்மைதானடா, இதுக்கு என்ன நம்ம தயாரா தானே எப்பவுமே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்கடா நம்ம செக்யூரிட்டா போன்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், முதல்ல உன்னோட வலிக்கு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் நீ ரிப்போர்ட் கூட சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. நருட்டோ ஓகேன்னு சொல்றான். அப்புறம் நருட்டோ அங்க நடந்த எல்லா விஷயம் வந்து ஆமர்ட்ட சொல்றான். அப்பனா இஸ்கி ஒரு வழியா அழிஞ்சிட்டானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பாடான்னு சொல்றான். ஆமாடா அதுக்கு பெரிய சாக்ரிஃபைஸே பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், உன்னை இங்க வர வச்சது காரால சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணது தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். காரால இருந்து யாரு வர மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு கோஜி காஷின் காரால இருந்து வெளியே போயிட்டான், போரோ ஆல்ரெடி இறந்துட்டான், டெல்டாவை நான் ஷட் டவுனும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பேர் பாடி நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் எம்டி தான், அதை வச்சு ஒரு டேஞ்சர் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நட்ட கேக்குறான். ஆமா ஒரே ஒரு ஆள் இருக்கான், அவன் பேரு கோடுன்னு சொல்றான். ஆமாடா இவனை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்காங்க, இவன் ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கான்னு சொல்லிருக்கான் ஷிகமரு. டே கோட அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கடா, அவன் ஒரு ஸ்பெஷல் சொல்றான். எது ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு நட்டு முழிக்கிறான். அவாக்கி வரதுக்கு முன்னாடி கோடு தான்டா அந்த இடத்துல வந்து வெசலா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். இது கோடான்னு சொல்லிட்டு மிரண்டான். ஆமாடா, ஆனா அவன் வந்து ரிஜெக்ஷன் ஆன வெசல்டா, அவனை பத்தி எது கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீகனோட கர்மா இன்னும் அவன்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றான். என்னன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க. ஆனா அவன் குணம் வந்து சாதாரண குணம் கிடையாது, அப்மாரமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ ஒன்னே முழிக்க, என்னடா இப்ப திரும்பி மருந்து சொல்லிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன ஜீகன் திரும்பி மறுபிறவி எடுத்துட்டு வருவானு சொல்லிட்டு சிக்கமரு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வரமாட்டான்டா, ஆல்ரெடி அவன் பாடி வந்து ஏத்துக்கல, அவன் கண்டிப்பா வரமாட்டான், அவனை பத்தி நீங்க எது கவலைப்பட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ ஆனா அந்த கர்மாவை பத்தி நிறைய விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. கோடை மட்டும் நீங்க வந்து சாதாரண மட்டும் எடை போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பாடி வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல தானடா மாடிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாதாரண ஆளு கிடையாது சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ உடம்புல ஒரு லிமிட்டர் போட்டு தான்டா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். கோடுக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆமாடோ அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கமரு. ஆமாடோ சொல்றான், ஓப்பனா சொல்ல போனா அங்க நான் கிரியேட் பண்ண எல்லா சைபர் ஆக்லையுமே ரொம்ப வித்தியாசமானவன் தான்டா இந்த கோடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஈகன் பவரே சர்ப்ரைஸ் பண்ண வந்தவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னடா பேசுறன்னு சொல்லிட்டு மிரண்டா. ஒரு பக்கம் லிமிட்டரை வந்து உடச்சிட்டோம்னா அவன் தானா ரொம்ப ரேம்பேஜுக்கு போயிருவான்னு சொல்லிட்டு சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். கோடாலெல்லாம் அவனே வந்து அந்த லிமிட்டர் எல்லாம் உடைக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ அவனை எதுக்கடா வீக் ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு சாய் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜீகனை வந்து அவன் ரொம்ப நம்புறான், அவனை ஒரு லீடராவே ஏத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கோடு வந்து ஒரு நம்பிக்கையான ஆள்டா, அதனாலதான் அவனுக்கு அவன் லிமிட்டர் போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இது மாதிரி அவன் இஸ்கி ஓட்சுகி தான்டா கடவுளாவே பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மாதிரி சடனா கவாக்கி உள்ள வந்தோன்னு கோடை வந்து அவன் அவ்வளவு கண்டுக்கிடவே இல்ல, அதனால இஸ்கி வெசலுக்கு வந்து அவன் ரொம்ப டென்ஷன்ல இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆனா இஸ்கி என்னதான் இருந்தாலுமே கோடோட லாயல்ட்டி எப்பவுமே அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அவன்கிட்ட விசுவாசம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இஸ்கி மட்டும் இறந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை
வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை நட்ட கேக்குறான். அப்படின்னா பர்ட்டோ தேடி கவாக்கியை தேடி கண்டிப்பா வருவான் அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா காராவை பிட்ரே பண்ண தெரிஞ்சா என்ன தேடியும் வருவான் சொல்லிட்டு இருக்கான். ஆமாடோ சரி இது எல்லாத்தையும் பொறுத்து எல்லா முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோடை தான் காட்டுறாங்க. பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா முழிக்கான். என்னடா அந்த இடம் போரிங்காவே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டென்டைல என்னடா பண்ணு சொல்லிட்டு பாக்க போறான். பார்த்தா டென்டைல தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. டென்டைல பாக்குறதே ரொம்ப போரிங்கா இருக்கு. சீக்கிரம் ஜீக்கன் வந்து கவாக்கியை வந்து கேப்சர் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கான் கோடு. வெசலா இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் கோடு. ஒரு பக்கம் கோடு அவன் கையை பாக்குறான். பார்த்தா ஒரு டிஃபெக்ட் பீஸ் பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா பார்த்தா இருந்தாலும் கையில இருந்து கர்மா பவர் லைட்டா ஓபன் ஆகுது. என்னமோ புகை மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. சொல்லிட்டு முடிக்கிறான். பார்த்தா இஸ்கி ஒட்சுசிக்கு வெளியே வந்துட்டான். லைஃப் என்னோட பேச்சு உன்னை ரீச் பண்ணிட்டாடா கோடுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இஸ்கி ஒட்சுசிக்கின்னு சொல்லிட்டு மிரண்டான். இங்க இப்படி வருவீங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டேய் என்னோட ஆத்மாவே அவங்க அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்களோட மறுபிரிவி அழிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். ஆனா நீ இன்னும் இருக்க கோடுன்னு சொல்றான். ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் நான் பூர்த்தி பண்ணவே இல்ல. நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். டிஃபெக்டான கர்மா வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் உன்ட கர்மா பவர் இருந்தாலும் ஒட்சுசிக்கியோட சில விஷயம் உன்ட இருக்குண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒட்சுசிக்கு நம்பிக்கையாவே நீ தான் இருக்க, ஒரு ஆளாதான் இதெல்லாம் முடியும் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு சடனா மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். என்னடா பேசுறாரு இஸ்கின்னு சொல்லிட்டு கோடு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கர்மாவே பாத்துக்கிட்டு இருக்கான். பட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்பெல்லாம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி பட்டோ கட்டுறாங்க. எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் அம்மாவோட சாப்பாட சாப்பிடன்னு சொல்றான். சரிடா நல்ல வேலைடா நீ உயிரிட வந்த இன்னும் குடும்பத்தை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீண்டா தனியா பேசிக்கிட்டு சொல்லிட்டு பட்ட கட்டிட்டு இருக்கான். கவலைப்படாத அவன் குடும்பத்தை விட்டுல நான் ஓட போறது இல்ல, கண்டிப்பா உன்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா ஏன்னா இது நம்மளோட விடல நம்ம போவோம் பிரதர்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அப்படி கவாக்கி ஷாக் ஆகுறான். பாருங்க பார்த்தா நருட்டோ சக்கரோ தான் காட்டுறாங்க. உன்னை நட்ட கட்டிட்டு இருக்கான். குராமா என் உடம்பு விட்டு போயிருச்சு. இப்போ உடம்புல அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிருன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒர்சுசிக்கு சண்டையில வந்து உன்னோட குராமா பவர் போனல இனிமேல் நீ சூப்பர் ஹியூமன் சக்கரெல்லாம் உன்ட கிடையவே கிடையாது, நீனும் ஒரு ஆர்டினரியான ஆள ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே நட்ட சொல்றான். எனக்கு தெரிஞ்சு முந்தி காலத்துல நான் சீட் பண்ண மாதிரி இருக்கு, இப்ப நான் நார்மலான மனுஷன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கி நீனும் உன்னோட ரெனிகன் பவரை இழந்துட்ட, இனிமேல் உன்னால டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்ல போட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இந்த சண்டையில நான் இறந்துரும் நினைச்சிட்டு தான் போனேன், ஆனா இப்படி நடக்கும் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என் உடம்புல ஃபுல்லா எம்டியான மாதிரி இருக்குடா, நான் எப்பவுமே ஒரு ஆளோட இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நான் கவலைப்படாதீங்க, குரமா இல்ல ரொம்ப வருத்தப்பட்டுலாம் போக போறது இல்ல, ஆனா அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் இப்போ நான் ஹொக்காகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் ரொம்ப கவலைப்படுறது பர்ட்டோட ரிசல்ட் பத்தி கவாக்கியோட ரிசல்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கான். அவன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். கட்டாட்சி கவலைப்படாதீங்க, என்ன ரிசல்ட்டா இருந்தாலும் சொல்லுங்க, நானே சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ரிசல்ட் ஒரு வழியா அவங்க ரெண்டு சொல்லிட்டாங்க. பார்த்தா பர்ட்டோ வெளியே நின்னுக்கிட்டு இருக்கான், கவாக்கி மேலதான் நின்னுக்கிட்டு இருக்கான். பட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட பாடி வந்து 80% ஒட்சுசிக்கு வந்து நிறைவேறுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா வருத்தப்படவே இருக்கு, இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதானே சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. ஒரு பக்கம் கையவே பார்த்துட்டு இருக்கான் பர்ட்டோ. டே கவலைப்படாதடா, நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கு, இதுல இருந்து வெளியே வர ஏதாச்சும் ஒரு டைம் இருக்கும், கண்டிப்பா நம்ம வெளியே வரும் சொல்லிட்டு இருக்கா கவாக்கி. ஒட்சுசிக்கு அடிச்சு வெளியே கொண்டு வரதான நம்மளோட வேலை, அவன் ரீவே ஆக முடியாது சொல்லிட்டு இருக்கான். ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்றான் பர்ட்டோ. நீ என்னோட கர்மா வெளியே கொண்டு வர ரொம்ப ஹெல்ப் பண்ண, உன்னோட கர்மா வெளியே கொண்டு வர நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ என்னோட கர்மா வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ண, நான் உன்னோட கர்மா வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இறங்கி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறானுங்க அவனுங்க. பார்த்தா கட்டாட்சி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கட்டாட்சியை பார்த்து பர்ட்டோ மீடியா பர்சன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தா பர்ட்டோ சுத்தி வந்துட்டானுங்க. லார்ட் செவன்த் வந்து நீங்க தான் வந்து ஒட்சுசிக்கு எல்லாம் டிஃபீட் பண்ணிக்கலாமே அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கேள்வியே கேட்கறானுங்க. என்னடா நடக்குன்னு முழிக்கிறான் பர்ட்டோ. கட்டாட்சி விழுந்துட்டான். எங்களாடு தான் வந்து எல்லா வேலையும் பார்த்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் மாஸ் காமிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்சி. அந்த வில்லேஜே காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்சி. சொன்னோன்னே பர்ட்டோ பக்கத்துல எல்லாம் வந்துட்டானுங்க. நீங்க சொல்லுங்க நீங்க தான் அடிச்சு நொறுக்கலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிவி எல்லாம் அவனை கூட்டு போயிட்டானுங்க. நீங்க எல்லாம் வில்லேஜே அழிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாடா சோச்சா கிளாஸ் ரப்பு சிக்காடா எல்லாரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னத்தடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வில்லேஜோட ஹீரோவே நீங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் பேசுறானுங்க அவனுங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சொல்றான் பர்ட்டோ. சாடா சொல்லிட்டு இருக்க இவனெல்லாம் எவன்டா டிவில கூப்பிட்டான், தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாரடா பர்ட்டோ நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சோச்சோ ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்றாவா. நானும் ஒரு பக்கம் ரீச் ஆவன், நானும் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு சோச்சோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காவா. கிளாஸ் ரூம் போட்டு அமைதியா இருக்கா. எதுக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டை கட்டிக்கிட்டு இருக்கா. பர்ட்டோ அவனே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. பண்றானு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரடா. இந்த பர்ட்டோ தான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படிதான் சொல்லிட்டு சோச்சோ கேக்குறா. அப்படிலாம் ஒன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் செதறிக்கிட்டு இருக்கா. பர்ட்டோ எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கத்துறாவா. அப்பதான் மீட்ஸ்கி வரா. சாரடா நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டு வராவன். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாவா. சிக்கமரு வந்து உன்கிட்ட ஏதோ சொன்னார்ல அப்படிதானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் பார்த்தா ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா டிவி ரிப்போர்ட்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு சடனா வெளியே வராம பார்த்தா வெளியே வந்து அடுத்த செகண்ட் சாரடா மீட்ஸ்கி எல்லாருமே வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிட்டு இருக்கான். டே நீ பார்த்த வேலைனால டீம் 7 பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. மிஷனுக்கே நம்மளால போக முடியாதான் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவனோட கர்மா பவர்னால வந்து அந்த டீம் 7 வந்து பேன் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் சிக்கமோரி ஏன் இதெல்லாம் பண்ணா சொல்லிட்டு பர்ட்டோ
கேட்டுட்டு இருக்கான். டே அவர் உன் மேல உள்ள இதனாலதான்டா வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அந்த பவர் மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா அந்த வில்லேஜுக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு பயப்படுதாங்க சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. எல்லாம் காரணமே நீ தான் சொல்லிட்டு இருக்கா சாரடா. தேவையில்லாம டிவில வந்ததான் காரணம் சொல்றாவா. கவலைப்படாத, இந்த வில்லேஜுக்கு இப்ப நீ தான் ஹீரோ மாதிரி உன்னை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அப்பனா நல்லா நான் பாப்புலர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னடா பேச சொல்லிட்டு சாரடா கத்திக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருக்க சாரடா மீட்ஸ்கி, நான் பண்ண வேலைனாலதான் இப்ப மிஷனே நம்மளால போக முடியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆனா பார்த்தா அவளுக்கு என்ன சொல்லுன்னே தெரியல, அமைதியாயிட்டா. என்னதான் நடந்தாலும் டீம் சவுண்ட்ல நம்ம எப்பவுமே ஒரு ஆளு தான் சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. சரிடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசாம போய்கிட்டே இருக்கான். நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் வேக வேகமா. அவன் அப்புறம் பார்த்தா கட்டாட்ஸ்கி தான் கட்டுறாங்க. நான் சொல்லதுக்கு அதிகமா எல்லாத்தையும் சொல்லிட்டணும்னு சொல்லிட்டு கட்டாட்ஸ்கி யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த கர்மா பவர் நிப்பாட்டுறதுக்காண்டி எங்களாடு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கான் கட்டாட்ஸ்கி. பார்த்தா எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து கிளாஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கட்டாட்ஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்களாட பத்தி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கட்டாட்ஸ்கி. ஆமான்னு சொல்றா அவளும். யோசிக்காத, எல்லாமே சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கான் அவன். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் யோசனையா இருக்கு, பர்ட்டோ பத்தி ஏன் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா கையை பார்த்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.